காரணம் ஜாதி என்ற பொழுது அது சொல்லவே எனக்கு அசிங்கமா இருந்தது அந்த இடத்துல. அதுக்கு பொறுப்பாளரா இருக்கிற ரமணன் அப்படி என்றவர் இந்த பாடசாலைக்குள்ள நுழைய துவங்கினார். அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, ஆசிரியர்களான எங்களை கூப்பிட்டு கொண்டு போய் வச்சு மீட்டிங் வைக்கிற பொழுது அதுல சொல்லுவார், இங்கு வர்ற பிள்ளைகளை எல்லாம் நாளைக்கு நாட்டுக்கு போய் போராடுறது போல உருவாக்கி விடுறது இங்க இருக்கிற ஆசிரியர்களோட கடமை என்று. ஆங்கிலம் படிப்பிக்கிறது தேச துரோகம் என்று சொல்லி எங்கேயாவது இருக்கா? அலெக்ஸ் அண்ணா என்னோட ஸ்பெஷல் அப்படி என்று சொன்னா அவர் என்னோட நான் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிக்கணும் அங்க அப்படின்னு சொன்னா அவரோட தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சித்தப்பா எனக்கு அறிமுகப்படுத்தினால்தான் அலெக்ஸ் அண்ணா. டென்மார்க்ல இருந்து வெளிவார பொலிட்டிக்கல் என்ற அந்த பத்திரிகைக்கு நீங்க ஒரு பேட்டி கொடுத்தத ஒருவர் அடிக்கடி அதைத்தான் அனுப்பி கொண்டிருப்பார். அந்த டெனிஷ்ல வேற எனக்கு மொழி விளங்காது. அதுல நீங்களே தேச துரோக குற்றம் செய்தது போல அந்த செய்தியை பரப்பி கொண்டிருக்க அந்த பொலிட்டிக்கல் பத்திரிகைக்கு நீங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைச்சிருந்தீங்க? வேலையில நிக்கிற பொழுது அவர் முதல் பத்திரமா வீடு சேரோடும், அதுக்கிடையில அவருக்கு யாராவது தகவல் சொன்னா அவருக்கு என்ன நடக்குதோ என்ன செய்யறாரோ, அப்ப அதாவது ஒரு இழப்பு எங்க குடும்பம் சந்திச்சிருக்கின்ற பொழுது எங்க மனநிலை எப்படி இருக்கும்ன்றதையும் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். 18ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு எங்களுடைய வீரத்தலைவனுக்கான வீரவணக்க நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதை பற்றி நீங்க உங்களோட கருத்துக்களை வேற மீடியாக்கள் நீங்க பதிவு செய்திருக்கிறீங்க. இன்றைக்கு நாங்க பேச போற விடயம், அதாவது இந்த நிகழ்வு நீங்கள் ஏற்பாடு செய்ததிலிருந்து உங்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை டென்மார்க், அது குறிப்பாக டென்மார்க் டிசிசி அமைப்பை சார்ந்தவர்கள் வச்சு கொண்டு வந்திருக்கிறோம். அது பற்றி டென்மார்க் டிசிசிக்கும் உங்களுக்குமான அந்த உறவு நல்ல நிலை இல்லாம போனதுக்கான காரணம் என்ன, அதுல தொடக்கம் என்னன்றதை பற்றி நாங்க தெரிஞ்சு கொள்ள விரும்புறோம். நாங்க 1998ஆம் ஆண்டுதான் நாங்க இந்த டென்மார்க் நாட்டிற்கு நாங்க வந்த பொழுது எனக்கு அந்த நேரம் 17 வயசு, 18 வயசும் எனக்கு அந்த நேரம் வர இல்லை. ஜனவரி மாசம் 21ஆம் தேதி 1998ஆம் ஆண்டு நாங்க இந்த டென்மார்க்குக்கு நாங்க வந்துட்டு முதல் கட்டமா நாங்க டென்மார்க்ல இப்ப நாங்க இருக்கிற பகுதியில இல்ல, அடுத்த அந்த 3 தீவா பிரிஞ்சிருக்கிற டென்மார்க்ல நாங்க அந்த கொப்பனேகன் அந்த பக்கம் தான் இறங்கினோம் நாங்க. அப்ப அங்க வந்த பிறகு எங்களுக்கு தமிழாக்களோட பெரிய தொடர்புகளும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்ப தமிழ் கடைகள் அப்படி அங்க பெருசா ஒன்றும் இல்லை. இப்ப அப்படி இருந்துட்டு அதுக்கு பிறகு இங்க சில சொந்தக்காரர்கள் இருக்கணும் எங்களுக்கு அந்த ஜட்லாண்ட் பகுதியில அப்படின்னு சொல்லி அவைகளோட தொடர்புகள் கிடைச்ச உடனே அவைகள் இங்க பக்கம் வந்தீங்கன்னு சொன்னாதான் நல்லம், அந்த ஹேனிங் பக்கம் அப்படியான இடங்களுக்கு வாங்கும் அப்படின்ற பொழுது இப்ப சொந்தக்காரர் தங்களோட இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல கொண்டு போய் எங்களோட பேர்கள் எல்லாம் பதிஞ்சிட்டு எங்களுக்கான வீடுகள் ஆயத்தமாகுது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த அந்த அதுக்கான வெயிட்டிங் லிஸ்டும் இருக்குத்தானே. அப்படி இருக்கிற பட்சத்துலதான் நாங்க இந்த பக்கம் நாங்க வர்ற நேரத்துல எங்களுக்கு கிரின்ஸ்டர் அப்படின்ற இடத்துல வீடு கிடைச்சது. எங்களோட ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மூலமா தான் அந்த வீடு அவரோட அதாவது பதிஞ்சு வச்சிருந்தவர். அப்ப அது கிடைச்சிட்டுது அப்படின்னு சொல்லி நாங்க இங்க வந்த உடனே இப்ப நானும் அம்மாவும் தம்பியும் இங்க இல்லைன்னு சொன்ன வீடு ஆயத்தமா இல்லை, தளபாடங்களோ காப்பேட் அப்படி ஒன்றுமே அடிக்கல. அப்ப அதால ஐயா மட்டும் இருக்க நாங்க ஒரு கிழமை ஒரு தெரிஞ்ச ஆக்கள் வீட்டுல தங்கி இருந்தோம் நாங்க. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, நிறைய தமிழாக்கள் அப்படி ஐயா வந்திருக்கிறார், அப்படி தலைவர் இந்த அண்ணா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தவர். வர்ற பொழுது அவைகளுக்கு தெரியும் அந்த நேரம் எங்க வீட்டுல ஒரு இருக்கிற ஒரு சோஃபாவோ அல்லது இருக்கிற கதிர நாற்காலிகள் கூட எங்க வீட்டுல இல்ல. அந்த அளவுக்கு இப்ப நாங்க அப்பதான் முதல் வந்திருக்கிறோம் இந்த டென்மார்க்குக்கு. அப்படி ஒரு அடிப்படையில இருந்து நாங்க துவங்கி அந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை இங்க வாழ துவங்கினேன் நாங்க. அப்ப அதாவது நான் இந்தியாவில இருந்து இந்த டென்மார்க்குக்கு வந்ததால எனக்கு இங்க இருக்கிற தமிழாக்களையோ அவர்களுடைய அந்த முறைகள் ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் இந்தியாக்களோட தான் பழகிட்டு இங்க வந்தேன். நான் வர்ற பொழுது இவையில் சொல்ற போல நான் வேறு மாற்று இயக்கங்கள் மாற்று அமைப்புகள் அப்படியெல்லாம் இந்தியாவில இருந்தது. அதாவது காலமே எழுமுனா பள்ளிக்கூடத்துக்கு போவோம், பள்ளிக்கூடம் முடிஞ்சா வீடு வருவோம், டைப்ரைட்டிங் கிளாஸ், டியூஷன் அப்படி அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு வந்த எங்களுக்கு இங்க 17 வயசு, அதுவும் நான் படிக்கிற வயசுலதான் இங்க வந்தேன். நான் வேற அப்படி ஒரு இதுவும் இங்க இல்லை. அதுக்கு பிறகு இங்க நான் மொழி படிச்சு அந்த மொழி படிக்கிற பாடசாலைக்கு தான் என்னை விட்ட வேணும்னு சொன்னா எனக்கு மே மாசம் 18 வயது வரப்போகுதுன்றதால நான் இங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாம மொழி படிக்கிற பாடசாலை, அதாவது பெரிய 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான பாடசாலையில தான் என்ன விட்டவன். மொழி படிக்கிற காலத்துல நாங்க ஒரு கொஞ்ச காலத்தாலதான் இங்க இந்த தமிழ் பாடசாலை மாலதி கலைக்கூடம் அப்படின்றது கிரின்ஸ்டட்ல துவங்கினது.
ம். துவங்குற பொழுது நான் மொழி படிச்சு கொண்டிருந்தேன். நான் 2வது வந்து நான் ஒரு 6 மாதம் வந்து மொழி, அதாவது தங்கி இங்க வந்து ஹை ஸ்கூல் என்று சொல்லுவேன். அங்க தங்கி இருந்து அங்க கலாச்சாரம் அதுகள் படிக்கிறதுக்கான ஸ்கூலுக்கு நான் போயிட்டேன். போற நேரத்துல இங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஆசிரியர்களுக்கு வந்து ஊதியம் கொடுத்து படிப்பிச்சிருக்கணும். அந்த நேரத்துல ஆட்கள் எல்லாம் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து படிப்பிச்சிருக்கணும். பிறகு கொஞ்ச காலத்தால அது தமிழ் வந்து இலவசமா படிப்பிக்கணும், அந்த பாடசாலைக்கு வந்து படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்துட்டோம். கொண்டு வர்ற பட்சத்துல வந்து நிறைய பேர் அதுக்கு பிறகு ஒழுங்கா வராம விட துவங்கிட்டோம். அப்ப அந்த நிர்வாகியா இருந்தவர் எங்களுடைய குடும்ப நண்பரா பழகி கொண்டு வந்ததால வீட்டுல வந்து கவலைப்பட்டவர். நிறைய மாணவர்கள் இருக்கணும், ஆசிரியர்கள் இல்லாம போயிட்டோம். அவையில வந்து முதல் சம்பளம் கொடுத்த பொழுது ஒழுங்கா வந்து படிப்பிச்சுனோம். இப்ப இலவசமா படிப்பிக்கணும்ன்றதால படிப்பிக்கிறக்கு ஒரு தரம் வரியினம் இல்லை. அப்ப இந்த பாடசாலையை நாங்க மாணவர்கள் இருந்து நிப்பாற்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு கதைச்சு கொண்டிருந்த பொழுது அப்ப என்ன படிப்பிக்க கேட்டவர். அப்ப நான் யோசிச்சு நான் படிச்சு கொண்டிருக்கிறதால வந்து இதை ரெண்டையும் செய்ய இயலுமா அப்படின்றது எனக்கு தெரியல முதல். அப்புறம் அம்மாக்கள் சொல்லிச்சு, அதாவது நான் வெளியில வேறொரு நகரத்துல படிச்சு கொண்டிருந்ததால அப்ப அம்மாக்கள் சொல்லிச்சுன்னா வந்து போற பெட்ரோல் செலவு வந்து தாங்கள் தர்றோம், நீங்க வந்து படிப்பீங்க ஒவ்வொரு புதனும் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் புதன், அதாவது பனி என்றாலும் சரி என்ன பிரச்சனை என்றாலும் சரி நான் வந்துடுவேன் படிப்பிக்கிறதுக்கு. அப்படி பாடசாலை நல்ல விதமா போய் கொண்டிருந்தது, அங்க படிப்பிச்சு கொண்டிருந்தது. நல்ல பிள்ளைகளும் நிறைய வந்து சேர்ந்துச்சுன்னா அப்ப நான் படிப்பிக்கிறேன்னு இன்னும் கிறிஸ்டியனாக்கள் வேற வேற மதங்கள்ல இருக்கிற ஆக்கள் எல்லாம் கூட கொண்டு வந்து விட்டுச்சு நம்ம அந்த வகுப்புக்கு. கொஞ்ச காலத்தால என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா அந்த பாடசாலையில அங்க இருக்கிற நிர்வாகிகளும் சில பேரும் சேர்ந்து சைவமும் தமிழும் உண்டு, நாங்க இனிமேல் தேவாரம் பாடித்தான் பாடசாலை துவங்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களையும் ஒரு வகுப்பறைக்குள்ள கொண்டு போய் இருத்தி தேவாரம் பாட சொல்லி விட்டுச்சுன்னா அது வந்து மற்ற மதத்துல உள்ள ஆக்களை வந்து பாதிக்கும். பிறகு அவையல் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டணும் அப்படின்றதால அதை நான் முதல்ல எதிர்த்தேன். நான் எதிர்த்துட்டு நான் சொன்னேன்னா இப்ப பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் தமிழ் படிக்க வரையினோம், இதுல நாங்க சைவம் அதெல்லாம் படிப்பிக்கிறதுக்கான பாடசாலை இது இல்லை என்று சொல்லி கொஞ்சம் அவைகளோட முரண்பட்ட உடனே அப்புறம் நான் சொன்னேன் என்னுடைய வகுப்பு பிள்ளைகளை மட்டும் கூப்பிடாதுங்க, அதே போல அந்த கிறிஸ்டியன் பிள்ளைகளையும் கூப்பிட வேணாம், அது பிறகு வீண் பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நாங்க தனியா, அதாவது அப்படின்னு சொன்னா ஒன்று நாங்க ஒரு 10 நிமிஷம் பிந்தி வர்றோம்ன்ற போல நான் ஒரு கருத்தை முன் வச்சேன். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னா அந்த ஒரு நிர்வாகி, குறிப்பிட்ட நிர்வாகி என்ன செய்தாருன்னு சொன்னா என்னுடைய வகுப்புக்குள்ள வந்து இந்த மாணவர் இந்த மாணவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படி இப்படி என்று எல்லாம் சொல்ல துவங்கிட்டேன். அப்ப இந்தியாவில இருந்து வந்து எனக்கு அது சுத்தமா விளங்கலையே அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் நான் புரிஞ்சு கொண்டேன் வந்து இங்க அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதி பாக்கினம், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதி பிள்ளைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி பிள்ளைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி பிரச்சனைகளை கொண்டு வந்துச்சுன்னா அப்படியான இதுல நான் அதையும் எதிர்த்தேன். அதாவது வகுப்பறைக்குள்ள வந்து பிள்ளைகளுக்கு வந்து கரும்பலகை தெரிகிறபடிதான் நான் உயரத்துக்கு ஏற்ப இருத்த இயலுமே தவிர ஜாதி பார்த்து இருத்த இயலாது அப்படின்னு சொல்லி உடனே அவ வச்ச இது என்னன்னு சொன்னா இந்த பிள்ளைக்கு பக்கத்துல இந்த பிள்ளைய இருத்துனா அவ சில நேரம் அடுத்த கிழமையில இருந்து பிள்ளைகளை விட மாட்டினோம் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன்னா இது சித்தப்பாடு இதுகளுக்கெல்லாம் உட்படாது, அவர் வந்து ஜாதி பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு, அவர் இந்த இதுக்கு நடக்கிற பாடசாலை என்று சொல்றீங்க, இப்படியான செயல்முறைகளை நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னோன்னு இவியல் வந்து அந்த முறையைத்தான் முதல்ல எடுத்து என் மேல வைக்க நான் அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா எங்களுக்கான அந்த என்ன சொல்றது இப்ப இங்க இருக்கிற நிர்வாகிகளோட மட்டும்தான், அதாவது எங்களுடைய நகரத்துல உள்ள நிர்வாகிகளோட மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது ஆரம்பத்துல. பிறகு ஹேனிங்ல இருந்து அந்த நேரம் டென்மார்க் டிசிசி என்று சொல்லப்படுற விடுதலை புலிகளிட அமைப்பு அதுக்கு பொறுப்பாளரா இருக்கிற ரமணன் அப்படின்றவர் வந்து இந்த பாடசாலைக்குள்ள நுழைய துவங்கினார். அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா ஆசிரியர்களான எங்களை கூப்பிட்டு கொண்டு போய் வச்சு மீட்டிங் வைக்கிற பொழுது அதுல சொல்லுவார் இங்கு வர்ற பிள்ளைகளை எல்லாம் நாளைக்கு நாட்டுக்கு போய் போராடுறது போல உருவாக்கி விடுறது இங்க இருக்கிற ஆசிரியர்களோட கடமை என்றுவார். அதே போல பிள்ளை பெற்றோருக்கு முன்னுக்கு என்ன சொல்லுவார் என்று சொன்னா இந்த பாட புத்தகத்துல உள்ளதை மட்டும்தான் நாங்க உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிப்போம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி என்ற பொழுது அப்ப நான் சொன்னேன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இப்ப நாங்க வந்து பாட புத்தகத்துல இருக்கிறத மட்டும்தான் படிப்பிக்கலாம், பிள்ளைகளை வந்து போராட்டத்துக்கு தயார்படுத்தி விடணும்னு சொன்னா அது பெற்றோருக்கு தெரியாம அப்படி செய்ய இயலாது எங்களால. அப்படின்னு சொன்னா பெற்றோருக்கு முன்னுக்கு நீங்க என்ன உள்ளுக்குள்ள நடக்குதுன்றத சொல்லி
அதுக்கு பிறகு நீங்க இந்த விஷயங்களை வந்து எங்கள்கிட்ட செய்ய சொல்லி பெற்றோர் ஓமன்னு சொல்லிச்சு சொன்னா அதுக்கும் உடன்படுற ஆசிரியர்களை வச்சு நீங்க செய்து கொள்ளுங்க. சில சில விஷயங்கள் இருக்குத்தானே அந்த வயதுக்கு ஏற்பதான் பிள்ளைகளுக்கு தெரிய வரணும் என்ற விஷயங்கள் அப்படின்றத நான் முன்வைக்கிற பொழுது உடனே இவியல் வந்து என்ன வந்து எதிர்க்க துவங்கின அப்படியான ஒரு எதிர்ப்பு தான் எனக்கு வர துவங்கினது உண்மையிலேயே அந்த நேரத்துல இருந்து. பிறகு அப்படி நீங்க அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு விலகினீங்க? அதாவது என்னன்னு சொன்னா அந்த நேரத்துல எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இங்க இருக்கிற அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு வேலை செய்யற ஆட்களுக்கு வந்து ஒரு இலவச வகுப்பா வந்து இங்க மினிஸ்ட்ரி அதாவது கல்வி அமைச்சு வந்து இங்க அந்த வகுப்பை வந்து இங்க எல்லாருக்கும் கொடுத்தது. அதுக்கு வந்து ஆசிரியரா வந்து நான் நியமிக்கப்பட்டேன். நான் அப்ப இந்த தமிழ் பாடசாலையில என்ன சொல்லிச்சு சொன்னா தமிழ் பாடசாலையில தமிழ் படிப்பிக்கிற ஆட்கள் வேற எங்கேயும் படிப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன் தமிழ் பாடசாலைன்னு நான் செய்யறது சேவை, அது இலவசம், அதுக்கான சம்பளம் எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனா இது வந்து என்னுடைய வேலை, இதுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்குது, அப்ப நானும் என்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே வேணும். அப்ப என்னென்னு நான் வாழ்றது அப்படின்னு கேட்கிற பொழுது அவையில் அதுக்கு முரண்பட்டு கொண்டே வந்து அப்படி நீங்க படிப்பிக்க இல்லாது அப்படி என்னெல்லாம் சொல்லி கொண்டு வந்தேன். அப்ப அதுக்கு பிறகுதான் நான் பார்த்தேன் அதோட இந்த மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை இதெல்லாம் அந்த பாடசாலைக்குள்ள இருக்கணும்னே நான் பார்த்தேன் இதுக்குள்ள இருந்தோன்னு நம்ம கஷ்டப்படுறதை விட இதை விட்டுட்டு போயிடுவோம். என்னன்னு சொன்னா என்னால அந்த ஒரு பிள்ளைய வந்து ஒரு ஜாதிக்காக அந்த என்னோட பிள்ளையோட கதைக்க கூடாது என்று சொல்லி வகுப்புக்குள்ள தடை விதிக்கிறது வந்து எனக்கு எந்த மனசுக்கு அது ஒப்பே இல்லை அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் உண்டு அப்படின்றதானே சித்தப்பா பாக்குற விஷயங்கள். அப்படி அவர் இந்த பாடசாலையிலே இந்த பிள்ளையோட இந்த பிள்ளை கதைக்க கூட காரணம் வந்து ஜாதி என்ற பொழுது வந்து அது சொல்லவே எனக்கு அசிங்கமா இருந்தது அந்த இடத்துல. அதாலதான் நான் விலகினேன் நான் அந்த பாடசாலையில இருந்து. இப்ப நீங்க விலகினத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு பாடசாலை ஒன்று ஆரம்பிச்சு செய்ததா சொல்லப்படுது. அந்த பாடசாலை ஆங்கில பாடசாலை, அதுக்கு வானவில் என்ற பேர்ல செய்து கொண்டு வாரீங்கள். அந்த வானவில் என்ற பாடசாலை எப்படி நீங்கள் ஆரம்பிச்சீங்கள், அதன் அடிப்படை நோக்கம் எப்படி தொடங்கினீங்கன்றது பற்றி சொல்லுங்க. அதாவது நான் பாடசாலையில இருந்து விலகுறேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து அப்ப நான் வரையிலேன்னு தாங்களும் நிக்க போறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தவன். அப்ப அந்த மாணவர்களுக்காகவாவது நான் படிப்பிக்கத்தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க இருக்கிற நகர சபையில போய் கதைச்சு ஒரு பாடசாலையில ஒரு வகுப்பறை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் நான் படிப்பிக்கக்கூடிய மாதிரி தனியாக ஒரு 7 மாணவர்களை வச்சுதான் நான் துவங்கினேன் நான் அந்த பாடசாலை. அப்ப அவைகளுக்கான பாடசாலை அதுல வந்து இப்ப முக்கியமா இருந்தது என்னன்னு சொன்னா அங்க வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி நடக்கணும் என்றதுக்காகத்தான் அந்த பாடசாலை துவங்கப்பட்டது. துவங்கி அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஆங்கிலம் மற்ற வேற வேற பாடங்களும் பிற்காலத்தில் துவங்கப்பட்டது. முதல்ல ஆங்கிலம் தமிழ் அந்த மாதிரியான பாடங்கள் வந்து நாங்க படிப்பிச்சு கொண்டு இருந்தோம். நாங்க படிப்பிக்கிற பொழுது வந்து தமிழ் அப்படின்ற பொழுது அதை விட அவைகளுக்கு ஆங்கிலம் வந்து ஸ்கூலுக்கும் பிரயோசனமா இருக்கு அப்படின்றதால அந்த ஆங்கில பாடசாலை அது நடந்து கொண்டிருந்தது. அப்ப வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா இதை கேள்விப்பட்ட அதாவது இப்ப இந்த பாடசாலையை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த டிசிசி என்ற டென்மார்க் பணியகம் என்ன செய்ததுன்னா என்னுடைய பாடசாலையை பத்தி தவறா வீடு வீடா போய் பிரச்சாரம் செய்ய துவங்கிச்சுனா. அப்ப வீடு வீடா பிரச்சாரம் செய்ய சொல்லி துவங்கின இவியலாலே ஓகே அப்படின்னு சொன்னா கார்த்திகர் பாடசாலைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு விட துவங்கித்தான் இந்த பாடசாலை மிகப்பெரிய ஒரு அளவுல கிட்டத்தட்ட 500 பிள்ளைகள் படிக்கிற அளவுக்கு வந்து கொண்டு விட்டதே இவியல் தான். 7 பிள்ளைகளை வச்சுதான் நான் உண்மையிலேயே துவங்கினேன். இவியல் இந்த விளம்பரம் தான் எனக்கு நிறைய பிள்ளைகளை சேர்த்து தந்தது. இப்ப இந்த பாடசாலை நீங்க நிப்பாட்ட வேணும்னு சொல்லி உங்களை முரண்பட்டுச்சுனமா இல்லாட்டில் அந்த பாடசாலைய நடக்க கூடாதுன்றதுக்கான முயற்சிகள் செய்து கொண்டு இருந்துச்சுனமா? அதாவது அந்த பாடசாலையில இருந்து ஆங்கிலம் படிப்பிக்கிற பொழுது முதல் இவைட்ட கட்டினா முதல்ல அந்த நானுங்க தமிழ் படிப்பிக்கிற பொழுதே கட்டினான் வந்து வேற வேற பாடங்கள் துவங்கினா என்ன என்னோட சிறப்பு ஒரு கலை நிகழ்வுகள் என்று வர்ற பொழுது ஒரு டான்ஸுகள் அந்த மாதிரியான நடனங்கள் எல்லாம் கொடுக்கலாம் தானே பாடல்கள் எல்லாம் கொடுக்கலாம் தானே என்று கேட்கிற பொழுது இவைய சொல்லிட்டு நம்ம என்னன்னு சொன்னா தமிழ் மட்டும்தான் நாங்க படிப்பிக்க இயலும் வேற ஒன்றுமே செய்ய இயலாதுன்னு சொல்லி முடிச்சிட்டோம். அப்ப சரி என்று சொல்லி நான் வெளியால போய் ஆங்கில பாடம் மற்றது வந்து ஆங்கில பாடசாலையை நான் நடத்தி கொண்டு வர்ற பொழுது இந்த பாடசாலையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆக்களை மிரட்டல்களும் மிரட்டினவ அல்லது அதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றவ சில பேருக்கு வந்து பதவி ஆசை காட்டி அவையில தங்களோட வளர்ச்சி போட்டுக்கணும் அப்படியெல்லாம் நடந்தும் மக்கள் வந்து இந்த பாடசாலைக்கு போனா பிள்ளைகள் வந்து கட்டாயம் முன்னேறுது அப்படின்ற தெரிஞ்சுக்கொண்டு அதாவது நான் போகாத சிட்டிகள்ல நகரங்கள்ல எல்லாம் இவையில் அந்த நிதி சேகரிப்புக்கு போற பொழுது என்னுடைய பாடசாலையை பத்தி தவறான பிரச்சாரத்தை செய்யறோம் என்ற பட்சத்துல
எனக்கு விளம்பரம் செய்ய துவங்கிட்டு நம்ம இவியல். அப்ப அந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு பாடசாலை நடக்குதுன்னா இப்ப எங்கட இடத்துக்கு நீங்க வந்து படிப்பிக்க மாட்டீங்களா அந்த இடத்துக்கு கேட்டு அப்படித்தான் இந்த பாடசாலை எல்லா நகரங்களுக்கும் போய் சேர்ந்தது. இவர்கள் வந்து என்ன சொல்றது, இப்ப இதை நிறுத்தணும் அப்படின்ற முயற்சி எடுத்தே அந்த பாடசாலையை வளர்த்து விட்டதே இவியல் என்று சொல்லலாம் ஒரு பக்கத்துல பாக்குற பொழுது. இப்ப இந்த முரண்பாடுகளுக்கு நடுவுல 2004 உங்களுக்கு மணிவண்ணன் அவர் காஸ்ட்ரோ அவர்களால ஒரு கடிதம் எழுதப்பட்டதா ஒரு அண்மையில அந்த கடிதம் ஒன்று உலாவி கொண்டிருந்துச்சு. அது வந்து நீங்கள் தேச துரோகம் செய்ததா அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை பற்றி உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திமா இல்ல அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஆரம்பத்திலேயே? அதாவது என்னன்னு சொன்னா அந்த 2004 வந்து தேவராஜான்னு சொல்லி குட்டி என்று சொல்றது அவரை இங்க அந்த ஒரு அவர் தான் அந்த பொறுப்பாளராக இருந்தவர் டென்மார்க் பணியகத்துக்கு. அவரும் அவருடைய நண்பர் சேகரன் கந்தசாமி அப்படின்னு சொல்லி இப்ப இந்த போலி மோசடி நடிகை இந்த கும்பல்லையும் அவர் இருக்கிறார். அவர் 2 பேரும் எங்கட வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு நாள் வந்துட்டு எங்கட ஐயா அம்மாவை எழுதிட்டு சொல்லிச்சுன்னா உங்களை வந்து இந்த தமிழாக்கள்கிட்ட இருந்து ஒதுக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காரணம் வந்து அங்க எல்லாம் அறிவிப்பு வந்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா சொன்னோட ஐயா கேட்டார் அது என்னத்துக்காக சொல்ல இல்ல நீங்க எதிரா அப்ப ஐயா கிட்ட என்ன எதிரா செயல்படுறோம் அப்ப ஆர்ட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிச்சு காஸ்ட்ரோ அப்படின்ற மணிவண்ணன் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு என்று சொல்லிச்சுனா சொன்னோட அதுக்கு முன்னுக்கு ஒரு நடிப்பு நடிச்சுச்சுனா அப்படின்னு சொன்னா இது எப்படி உங்கள்கிட்ட சொல்றது தெரியாது என்று கண்ணெல்லாம் கலங்க எல்லாம் நிறைய நடிப்பெல்லாம் நடிச்சுதான் இந்த விஷயத்த துவங்கிச்சுனா துவங்கின பொழுது நான் அறைக்குள்ள இருந்தேன்னா அந்த நேரத்துல வந்து நான் வந்து எல்லாம் இருந்து கதைக்கிறேன் இல்லை அப்படி ஐயாமாவோட பெரியாக்கள் கதைக்கிற பொழுது நாங்க வரதே இல்லை. அப்ப அங்க இருந்து கேட்கிற பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது என்ன நினைச்சுன்னா ஒதுக்கி வைக்கிறேன்னு இப்படி நாங்க இருக்கிற டென்மார்க்ல எப்படி எங்களை ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கிற பொழுது கதையில் விட்டு கொண்டு வந்தவை. அப்ப ஐயா சொன்ன ஆர்ட்ட இருந்து வந்தேன்னா அப்ப அம்மா போய் காஸ்ட்ரோ அங்கிளுக்கு போன் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டா. கொடுத்த உடனே இவளுக்கு பேச்சு விழுந்தது. என்னன்னு சொன்னா யார கேட்டு போனீங்க எங்க நான் சொன்னேன் நான் எங்க இருந்து சொன்னேன் நான் அப்படி இப்படின்னு அவர் கேட்டோன்னே இவ 2 பேரும் இந்த நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா அப்படி இப்படின்னு எல்லாம் அம்மாட்ட கேட்டுட்டு இவைகள் 2 பேரும் தலைதறிக்கு 2 பேரும் ஓடிட்டு நம்ம வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட. அதுக்கு பிறகு இப்ப இந்த வணக்க நிகழ்வு நாங்க செய்ய போறோம் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டோன்னு அந்த 2004 ஒரு எழுதப்பட்ட கடிதம் மாதிரி இப்ப இருக்கிற டென்மார்க் பணியகம் என்ன செய்துச்சுன்னா அவையிலே ஒன்று உருவாக்கி அந்த கையெழுத்துக்களை வச்சுப்ப அந்த என்ன சொல் கணனி வந்து எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்குன்றது வந்து எங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்துல இப்படி ஒரு கடிதம் செய்யறது என்று சொன்னா அப்புறம் சின்ன குழந்தை கூட செய்து தரும். அப்படியான ஒரு விஷயத்த செய்துட்டு ஒரு உலவு விட்டு இருந்தவ. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா 2004 இந்த கடிதத்தை கொண்டு தந்திருந்தாங்க கையில. அப்பவே நாங்க சித்தப்பாட்ட அனுப்பி எனக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனா இவ அந்த நேரத்துல தராம இப்ப 20 வருஷம் கழிச்சு அவர் கடிதத்தை கொண்டு வந்துருவோம் அவ்வளவு தாமதமாக இவட கடிதம் வந்து சேரும் அப்படின்றதே ஆச்சரியமா இருந்தது. 2வது வந்து இந்த கூட்டம் இந்த போலி நடிகை கூட்டம் வந்து என்னொன்றும் சொல்லுது என்னன்னு சொன்னா சித்தப்பா சித்தி தங்கச்சி 3 பேரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இவையில் அந்த பொய்ய சொல்லி கொண்டு தெரியணும். அப்ப 2004 எழுதின கடிதத்தை கொண்டு வந்து காட்டுறதை விட 2024 சித்தப்பாட கையெழுத்துல ஒரு கடிதம் எடுத்து தந்திருக்கலாமே அதே இல்லாம போயிட்டுதான் அவைக்கு அப்படி இருந்தா தானே எடுத்து தர்றதுக்கு இல்லைன்றதாலதான் 2004 கடிதத்தை ஒரு போலியான விதத்துல அதை ஆயத்தப்படுத்தி உலாவ விட்டுருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரையழகன் மற்றது தமிழ்மாறன் 2 பேரும் அவர்கள் மாவீரர்கள். அவைகள் உங்களை வந்து வீட்டை வச்சு விசாரிச்சதாயும் அது பற்றியும் பல தகவல்கள் கசிந்து கொண்டிருக்குது. அதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? டென்மார்க்குக்கு நாட்டுல இருந்து யார் வந்தாலுமே அவைய மரியாதை நிமித்தமா வந்து எங்கட ஐயாவை வந்து சந்திச்சுட்டு போறது வந்து வழமை. அப்ப அது எங்களுக்கு வந்து ஒரு புதிய விஷயமே இல்லை. எப்பவுமே யார் வந்தாலுமே இங்க எங்கட வீட்டுக்கு வருவேன் நம்ம இருக்கா வந்து ஐயாவோட கதைச்சு ஐயாவோட கன நேரம் இருப்பினும் சில நேரம் அன்னைக்கு எங்க வீட்டுல நின்றுட்டு அடுத்த நாள் கூட போவினோம். அப்படி ஐயா கொடுக்குற மரியாதை மாதிரி அவ செய்யறவ கூடுதலா. அப்படித்தான் இவ 2 பேரும் வந்தவ எங்க வீட்டுக்கு. வர்ற பொழுது அவையில் அந்த சும்மா ஒரு பகுதியா தனப்படுற போல உங்கள ஒரு விசாரணை அப்படின்னு வந்துச்சுன்னா வந்துட்டு அதுக்கு பிறகுதான் இவையல் இங்க டென்மார்க் செய்யற பிள்ளைகள் அது எல்லாத்தையும் சொல்லிச்சுன்னா சொல்ற பொழுது இப்ப என்னட்ட வந்துற பொழுது வந்து என்னட்ட வந்து அவையோட இதுவும் சரியில்லை வந்து இப்ப
கதைக்கிற பொழுது அப்ப சும்மா விரட்டுற போல கதைச்சோன்னா அப்ப நான் கோவப்பட்டுட்டேன் அவைட்டு. அதாவது என்னன்னு சொன்னா இப்ப இப்படியான இதெல்லாம் கதைக்க கூடாது என்னட்டு அப்படின்னு சொல்லி அப்ப நான் நார்மலா சீரியஸா கதைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நான் ஆக்களோட. அப்படி கதைக்கிற பொழுது அவைய வச்சு சும்மா தாங்கள் வழிக்கு அதை செய்திருந்தாங்க. இப்ப மச்சான் மச்சான்னு கூப்பிட்டோன்னே என்ன அப்படி ஒருத்தரும் கூப்பிடுறது இல்ல. அப்ப நான் சொன்னா அப்படி என்ன கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு பிறகுதான் அவன் சரி கார்த்திக் இப்படித்தான் சும்மா இவையில இது சொல்லிடும், நீங்க இதை பத்தி யோசிக்க தேவையில்லை, நீங்க உங்களோட நீங்க செய்யறதை நீங்க செய்து கொண்டு போங்க. படிப்பிக்கிறது பிள்ளைகளுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுன்றது நல்ல விஷயம் தானே. நீங்க எத்தனையோ பிள்ளைகளை வந்து முன்னேற்றி விட்டு கொண்டு போறீங்க, அதை அப்படியே தொடர்ந்து செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவையில அதோட என்ன சொல்ற அன்னைக்கு இரவு எங்கட வீட்டுலதான் தங்கி இருந்தது. இரவு தங்கிட்டு தான் அடுத்த நாள் தான் போனவே. அப்ப எனக்கு விளங்கல. இப்ப இவே இந்த கடிதத்துல பாக்குற பொழுது 2 நாளா தங்கி இருந்த எங்கள விசாரணை நடத்தினேன்னு சொன்னா, நாங்க இருக்கிறது டென்மார்க்ல, எங்கட அனுமதி இல்லாம எங்கட வீட்டுக்குள்ள ஒருத்தர் கால் வைக்க இயலாது இந்த நாட்டுல. அப்படி இருக்கிற பொழுது எப்படி வந்து எங்களை 2 நாள் தங்கி இருந்து விசாரிச்சு, அதுவும் தங்கி இருந்து விசாரிக்கிறார்களுக்கு நாங்க இரவு படுக்க விட்டு அவைகளுக்கு சாப்பாடு எல்லாம் செய்து கொடுத்து செய்யறோமா என்ன? அவ ஃப்ரெண்ட்லியா வந்துச்சுன்னா, வந்து வடிவா கதைச்சிச்சுன்னா, மரியாதையா நடந்து கொண்டுச்சுன்னா அவியல் வலிக்கிட்டு போயிட்டு அவ்வளவுதான். அதே போல இவியல்ல இருக்கிற பிள்ளைகளை தான் நிறைய சுட்டி காட்டுச்சுனமே ஒழிய என்னல ஒரு பிள்ளையுமே அதை சொல்ல இல்லை. 2004 அந்த சமாதான உடன்படிக்கை அந்த காலங்கள்ல இங்க ஐரோப்பாவுக்கு வந்து போன போராளிகள்ல தமிழ்ச்செல்வன் அவருடைய அரசியல் துறை சார்ந்த போராளி வந்து போயிருந்தவர். அதுல அலெக்ஸ் எல்லாம் கடைசி வரும் தொடர்பில் கூட இருந்தவர். இப்ப தமிழ்ச்செல்வன் உங்களோட வீட்டை வந்து போயிருக்கோம். அப்ப அவைக்கெல்லாம் இந்த பிரச்சனை தெரியுமா? உங்களோட வந்த அந்த நாட்களை பற்றி சொல்லுங்க. அவையல் அந்த நேரத்துல வந்த பொழுது வந்து அலெக்ஸ் அண்ணா வந்து என்னோட ஸ்பெஷல் அப்படி என்று சொன்னா வந்து அவர் என்னோட மின்னஞ்சல் மூலமாவும் அங்க இருக்கிற பொழுது தொடர்புல இருந்தவர். நான் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த அறிவிக்கணும் அங்க அப்படின்னு சொன்னா அவரோட தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சித்தப்பா எனக்கு அறிமுகப்படுத்தினால்தான் அலெக்ஸ் அண்ணா. அப்ப அவர் இங்க வந்த பொழுது அப்ப தமிழ்ச்செல்வன் அங்கிளாக்கள் வந்து ஐயாக்களோட வந்து இருந்து காய்ச்சி கொண்டு வந்தவர். அலெக்ஸ் அண்ணா வந்து பர்சனலா என்னோட எங்களோட ரூமுக்குள்ள இருந்து காய்ச்சி கொண்டு வந்தவர். அப்ப அவருக்கு இங்க நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்லி கொண்டிருந்தேன். நான் அப்ப இந்த அமைப்பினர் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்திருந்தவ அவைகளுக்கு தர்ம சங்கடத்துக்குள்ள உள்ளானவன் அவைகளால அங்கேயும் ஐயாமா இருக்கிற இடத்துல இருக்கிற பொழுது அங்க என்ன கதைக்குதுன்றதையும் அவைகளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. கார்த்திகம் அலெக்ஸ் நாம் என்ன கதைக்கிறோம் ரூமுக்குள்ளே என்றும் தெரிஞ்சு கொள்ளணும் என்று பாடுபட்டு அப்ப அவையில் வந்து அந்த ஓடைக்குள்ளேயே குலாத்தி கொண்டிருந்தவ. அப்படி வந்து அவ சரியான ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு அந்த நேரத்துல நின்றவ. இப்ப எங்களுக்கு வந்து தமிழ்மாறன் கலையழகனோட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ சும்மா ஃப்ரெண்ட்லியா சந்திக்க வந்ததால அதை நாங்க ஒரு பெரிய விஷயமாக்கி யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா இப்ப இங்க வந்த பொழுது அவையல் என்ன சொல்ற இவையல் பிள்ளைகளை தானே சுட்டி காட்டினவே, எங்கள்ல ஒரு பிள்ளைன்னு சொல்ல இல்லை தானே. அதே போல வந்து எனக்கு விளங்கல, அதாவது தேச துரோகம் அப்படின்னு சொன்னா அது என்ன துரோகம் என்று சொல்லத்தானே வேணும். அதாவது ஆங்கிலம் படிப்பிக்கிறது தேச துரோகம் என்று சொல்லி எங்கேயாவது இருக்கா? அடுத்தபடியும் நீங்க 2009 அதுக்கு முன்னுக்கு நீங்கள் தாத்தா பாட்டி தொடர்பில் இருந்திருக்கிறீர்கள், அந்த உறவு நிலையங்கள் இருந்திருக்குது, மதியக்கு அடிக்கடி உங்களுக்கு கடிதங்கள் போற தொடர்பு எல்லாம் இருந்திருக்குது. 2009 தலைவருடைய வீரச்சாவு நடந்த அந்த காலம் டென்மார்க்ல இருந்து வெளிவார பொலிட்டிக்கல் என்ற அந்த பத்திரிகைக்கு நீங்க ஒரு பேட்டி கொடுத்தத ஒருவர் அடிக்கடி அதைத்தான் அனுப்பி கொண்டிருப்பார். அந்த டெனிஷ்ல வேற எனக்கு மொழி விளங்காது. அதுல நீங்களே தேச துரோக குற்றம் செய்தது போல அந்த செய்தியை பரப்பி கொண்டிருக்க அந்த பொலிட்டிக்கல் பத்திரிகைக்கு நீங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைச்சிருந்த நீங்கள்? அதாவது அந்த இடத்துல வந்து என்னட்ட சித்தப்பாக்களுக்கு இப்படி நடந்துட்டுது அப்படின்னு சொன்ன உடனே வந்து அடுத்த நாள் வியல் எடுத்து அந்த என்னட்ட அந்த பேட்டி வந்து கேட்டு அந்த உடனேயும் இல்ல அடுத்த நாள் ஞாபகம் இல்லை. அதுவும் தொலைபேசியில என்னட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நான் பதில் கொடுத்திருந்தேன். காரணம் என்னன்னு ஐயா பேட்டி எடுக்க இயலாத, அவருக்கு மொழி டெனிஷ் மொழி கதைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நான் வீட்டை நான் சொன்னதுலயும் எதுவும் பிழையா சொல்றேன் நானோ அப்படின்றது எனக்கு தெரியல. காரணம் என்னன்னு சொன்னா சித்தப்பாவும் ஒரு பிராண்ட், ஒரு பணம் பண்றதுக்கான ஒரு ஆளா வச்சிருப்பேன் நம்ம ஒழிய அவர் இறந்ததை அறிவிக்க மாட்டணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இப்ப நடந்தது. இப்ப வீரவணக்க நிகழ்வு வந்து செய்ததுக்கான காரணத்துமே அதுதான். என்ன அவரை வச்சு பணம் பண்ணி இன்னமும் பணம் பண்ண ஆசைப்படுறாக்கள் தான் அன்னைக்கு வராமலும் இருந்தவர். அப்ப அதுதான் அந்த பத்திரிகையில நான் சொல்லி இருந்தேன். அது நான் 15 வருஷத்துக்கு முன்னுக்கு சொன்னது நடந்தது தானே, அதுல ஒரு பொய்யும் இல்லையே. ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னா ஐயாவுக்கு வந்து ஹை பிரஷர், ரத்த அழுத்தம் இருக்கு. அப்ப அவர் வேலையில நிக்கிறார். அப்ப சித்தப்பாக்கு இப்படி நடந்துட்டுது. சித்தப்பாக்கு மட்டும் இல்ல, அங்க இருந்த ஐயா அப்பா அம்மாவுக்கு என்ன நடந்தது, அதாவது இவரோட குடும்பத்துல வந்து கிட்டத்தட்ட 7 பேர் அங்க
அதோட ஐயாட தாய் மாமா அவர் இந்த மனைவி அப்படி அவைகளுக்கும் அந்த நேரத்துலதான் அவைகளும் இறந்திருந்த அந்த அந்த நேரம் அது எல்லாமே அந்த அந்த நேரத்துல நடந்த பொழுது ஒரு மனிதனால வந்து எவ்வளவு விஷயத்தை தாங்கிக் கொள்ள இயலும். அப்ப ஐயா வந்து வேலையில நிக்கிற பொழுது அவர் முதல் பத்திரமா வீடு வந்து சேரோடும், அதுக்கிடையில அவருக்கு யாராவது தகவல் சொன்னா அவருக்கு என்ன நடக்குதோ என்ன செய்யறாரோ அப்படியான சூழ்நிலையில வந்து நாங்க கொஞ்சம் பொறுப்போம். ரெண்டாவது சித்தப்பாக்கள் வந்து இப்ப தப்பி வந்துட்டு நம்ம அப்படின்ற ஒரு கதையும் அடிபட்டு கொண்டிருக்கிற பொழுது இப்ப யாருமே இங்க இருக்கிற பத்திரிகைக்கு சொல்ல போறது இல்ல, எங்களுக்கும் அவருக்கும் வந்து நல்லுறவு அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சில விஷயங்களை வந்து நாங்க சொல்லத்தான் வேண்டாம், அடுத்ததாக தொடர்பு கொள்ள போறது எங்களை. அப்ப அப்படியான ஒரு தொடர்புல இருக்கக்கூடிய நாங்க வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாவும் கதைக்க வேணும். அப்ப பத்திரிகையில கதைக்கிற பொழுது நாங்க சில சில விஷயங்களை ஒரு சரியான முறையில பதிவு செய்யணும். அதே போல வந்து யாரையும் பாதிக்காத முறையிலையும் பதிவு செய்யணும். அப்படியான பேட்டி தான் அதே ஒழிய அப்ப அந்த ஒரு பேட்டியை வச்சுக்கொண்டு ஏன் பார்க்கணும். அதுக்கு பிறகு நான் எத்தனையோ நேர்காணல் தமிழ்ல கொடுத்திருக்கிறேன். என்னுடைய நிலைப்பாடு இருக்கு. அதாவது தந்தி டிவியில இருந்து எல்லா தொலைக்காட்சி எல்லாத்துலயும் என்னுடைய இது வந்திருக்கு. அப்ப அதுல இருக்கிறத வச்சுக்கொள்ளாம பழைய 15 வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்கிற பேட்டியில என்ன சொன்னா அது அந்த சூழ்நிலையில கொடுக்கப்பட்ட பேட்டி. அப்ப அதாவது ஒரு இழப்பு வந்து எங்க குடும்பம் சந்திச்சிருக்கின்ற பொழுது எங்க மனநிலை எப்படி இருக்கும்ன்றதையும் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். அடுத்தது நான் சொன்னதுல எதுவும் எனக்கு பிள்ளையா தெரியலன்னு சொன்னா அவரை வச்சு வருமானம் பார்த்தாக்கள் வந்து அதைத்தானே செய்து முடிச்சிருக்கணும். இந்த 15 இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும். அப்ப நான் சொன்னதுல பிழை இல்லை. அவர் செத்ததை வெளியில அறிவிக்க மாட்டணும், அவரை வச்சு பணம் செய்து கொண்டே இருப்பினம், அது சொன்ன தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அந்த செய்தியத்தான் அந்த குறித்த நகர அடிக்கடி எல்லா இடங்கள்லயும் கொண்டு வந்து பொலிட்டிக்கன் பத்திரிகையில கார்த்திக் சொன்னார் அடிக்கடி போடுவார். இன்றைக்கு அவருக்கும் இது என்னென்ன தெளிவா இருக்குமென்னு நான் நம்புறோம். அதுல இன்னொரு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது என்னன்னு சொன்னா, இங்க வந்து அமைப்புக்கு வந்து தடை. அப்ப அதுல வந்து என்னட்ட கேட்டது வந்து நீங்க வந்து இதுக்கான உதவிகள் வழங்குறீங்களான்ற போல கேட்டிருந்தவ. அப்ப உதவிகள் வழங்குறதான்னு சொல்றதுக்கு சரி நான் உண்மையெல்லாம் சொல்ல வெளிக்கிட்டு இருந்தேன் அந்த பத்திரிகைக்கு அந்த நேரத்துல. நாங்க வழங்குறாங்க இவையத்தான் கொடுக்குறாங்க இவையில பிடிச்சு கொடுத்திருந்தா அப்ப என்ன சொல்லியிருப்பினோம், கார்த்திகால தான் இந்த டென்மார்க்ல இருக்கிற பணியகம் அழிஞ்சிட்டுதுன்னு சொல்லியிருப்பினோம். அப்ப இப்ப எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க அதுக்கெல்லாம் போற இல்லைன்னு சொல்லி நாங்க ஒதுங்குறது தானே. அதாவது இவையில காப்பாத்தி விட்டுதான் அந்த பேட்டியை ஒழிய அப்படி இனிமே இல்ல தேவை அப்படின்னு சொன்னா சரி ஆதார்கிட்ட என்னென்ன கொடுத்துனாங்கன்னு வேணும் வேண்டாம், அடுத்த முறை அந்த பத்திரிகை எடுக்க சொல்லுங்க, நான் வேண்டாம் சொல்லி வர்றேன் உண்மை எல்லாத்தையும். இப்ப அடுத்து இன்னொரு விடயம், நீங்கள் எந்த பங்களிப்பும் நாட்டுக்கு செய்ய இல்லைன்னும் அந்த குறிப்பிட்ட சில சொல்லி கொண்டிருக்கணும். அதாவது உங்களோட அம்மாவை நான் இப்ப இந்த நிகழ்வுக்கு வரைக்கும் உங்களோட குடும்பத்தை சந்திச்ச நேரம் அம்மா குறிப்பிட்டிருந்தா அந்த உங்களோட வீட்டுக்கு ஒரு ஆள்ல ஸ்ரீமாமா அந்த மதியக்கான சகோதரன் வீட்டை கூட்டி வந்த ஒருவரை நாட்டில இருந்து வந்தன்னு சொல்லி உங்களோட காசு வேண்டி இருக்கணும். நீங்கள் நிதி பங்களிப்பும் செய்திருக்கிறீங்க. அந்த நிதி பங்களிப்பு பற்றியும் நீங்கள் வெளிப்படையா கட்டாயம் சொல்ல வேணும். அதை நீங்க விரும்பினால் அதை பற்றி சொல்லுங்க. நாங்க அதுல எந்த விதமான தடையும் இல்லைன்னு சொன்னா 98ஆம் ஆண்டு நாங்க இங்க வந்த காலத்துல வந்து அப்பதான் நாங்க மொழி படிக்கிறோம், வேலைக்கும் போக இல்லை. இப்ப எங்களுக்கு இந்த அரசாங்கம் தர்ற காசுலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் குறிப்பிட்ட காலம். அந்த நேரத்திலேயே எங்க ஐயா வந்து பங்களிப்பு செய்ய துவங்கிட்டா. அப்ப வந்து இங்க ஒரு வீட்டுக்கு வந்து 200 குரோன் மாதம் அப்படின்றதுதான் வேற அந்த அடிப்படையான ஒரு பங்களிப்பா இருந்தது. அப்ப அந்த நேரத்துல மாசம் மாசம் அம்மா அப்பா வந்து 200 குரோன் கொடுப்பினோம். இங்க இருக்கிற நிதி சேகரிப்பாளர் வந்து வாங்கி கொண்டு போவார். அப்படி சில நேரம் போயிட்டு ஒரு 2-3 மாசம் தான் காசு இருந்தது கையிலன்னு சொன்னா உண்டா கொடுத்துட்டு அப்ப 4 தரம் வர அலைச்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் நம்ம வேல். அப்படி வருஷத்துக்கு 98ஆம் ஆண்டுல இருந்து இவியல் பங்களிப்பு செய்து கொண்டுதான் இருந்தவ. அப்ப இவ சொல்ற போல நாங்க தரையில அப்படின்னு சொன்னா அப்ப இந்த காசுல இவ அடிச்சிட்டுனம்மா. அப்ப நாங்க கொடுத்த காசுல நாட்டுக்கு போகையில நாங்க இதுவரை பங்களிப்பு செய்யலைன்னு சொன்னா அப்ப ஐயா கொடுத்த காசுங்க அவைட்ட எல்லாத்துக்குமான பற்றிச்சிட்டும் வச்சிருக்கணும். அடுத்தது நான் இவையில நம்பிக்கை இல்லாம ஸ்ரீமாமான்னு சொல்றோம் இல்லையா, ஸ்ரீமாமாட மாமி சாந்தி மாமிட்ட கொடுத்து அனுப்பி அவ எனக்கு பற்றிச்சீட்டு எடுத்துக்கொண்டு தந்து நானும் வச்சிருக்கிறேன். அப்ப அப்படி இருக்கிற பொழுது அதோட வந்து அந்த நேரத்துல சித்தப்பா சந்தோஷப்பட்டவர் என்னன்னு சொன்னா அது நான் செஞ்சோலைக்குத்தான் அந்த பங்களிப்பை செய்தேன். நான் செய்யற பொழுது சித்தப்பா சந்தோஷப்பட்டவர் என்னன்னு சொன்னா தன்னுடைய மகன் வந்து தன்னிட்ட காசு அனுப்பி அதை தான் தந்த பங்களிப்பா கொண்டே கொடுக்க போறேன்ற பொழுது சித்தப்பா சரியா சந்தோஷப்பட்டு அதை கொண்டே அங்க அவர் இந்த கையாலேயே கொடுத்து அதுக்கான பற்றுச்சீட்டை வாங்கி சாந்தி மாமிட்ட கொடுத்து எனக்கு அனுப்பின அந்த பற்றுச்சீட்டை இன்னும் ஒரு ஞாபகார்த்தத்துக்கு நான் வச்சிருக்கிறேன்.
அப்ப இவியல் வந்து எங்கள்ல இப்படி பழி சுமத்துறக்கு முன்னுக்கு வந்து என்ன சொல்றது, இப்ப ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கும் என்பதையும் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டானே இல்ல. இதுவரையும் வெளியில யாருக்கும் தெரியாது. அவையால் அந்த பொதுப்பட சொல்லிக் கொள்வார்கள், நீங்கள் என்ன பங்களிப்பு செய்தீங்கன்னு. அதையும் நாங்கள் இந்த மக்களுக்கு தெரிவிக்கொண்டுதான் இன்றைக்கு அந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். இப்ப அடுத்தது தன்னோட வீரவணக்க நிகழ்வு நீங்கள் ஆரம்பித்து, அதாவது நீங்கள் 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த போலி நடிகை வந்த காலம் நீங்கள் வெளியில வந்து ஊடகங்கள்ல தோன்றி உங்களோட கருத்தை சொல்லியிருந்தீங்க. அதன் தொடர்ச்சியாய் இந்த வருடம் தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வை நீங்க செய்யறதா முடிவெடுத்து அந்த நிகழ்வும் நடந்து முடிந்திருக்குது. அந்த நிகழ்வை நீங்க நடத்தினதுக்கு உங்களுக்கு பின்னால யார் ஒரு சக்தி, அதாவது நாங்கள் வெளிப்படையா சொல்லி கொண்டால் ரோ என்ற அமைப்பு உங்களுக்கு பின்னுக்கு நிக்குது என்று சொல்லியும் ஒரு கதையை பரப்பி விட்டுறீங்கன்னா, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இது வந்து முற்றுமுழுதா முடிவெடுத்தது வந்து ஐயா, அதாவது செய்யணும் அப்படின்றது முடிவெடுத்தது ஐயா. அதுக்கு உறுதுணையா நின்றது நான். அடுத்தது வந்து எங்களுக்கு உதவிகள் அப்படின்னு சொல்லி யார்கிட்டயுமே நாங்க எதுவுமே பெற்றுக்கொள்ள இல்லை இந்த இடத்துல. நான் சொன்ன போல நிழல் படங்கள் வைக்கிறதுக்கு எனக்கு மஹி அப்படின்ற அவர் உதவி செய்திருந்தவர். அடுத்தது மெழுகுவர்த்தி வாங்குறதுக்கு ட்ரம்ஸ் ஜெரி அண்ணா உதவி செய்திருந்தார். மலர்கள் கொண்டு வர்றதுக்கு ஜேசன் நவரத்னம் அப்படின்ற சந்திர அங்கிள் உதவி செய்திருந்தார். இவ்வளவுதான் எங்களுக்கு நடந்ததே ஒழிய அடுத்தது வந்து தங்களது நேசக்கர மீடியாவால வந்து எங்களுக்கு அதாவது அதை வந்து ஆவணப்படுத்துறதுக்கான அவ்வளவு முயற்சி இதையும் வந்து நீங்க எங்களுக்கு வழங்கியிருந்த நீங்க இந்த அதாவது அதே போல வந்து இப்ப சித்தப்பால உண்மையிலேயே அன்பு வச்ச நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்ததுதான் இந்த நிகழ்வை ஒழிய இதுல வந்து எனக்கு தெரியல. இப்ப ரோன்னு சொன்ன என்னன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொன்னா அவ என்னென்று தொடர்பு கொள்ளுவினம், அவ எப்படி தொடர்பு கொள்ளுவினம் எதுவுமே எனக்கு தெரியாது என்னன்னு சொன்னா அப்படியான ஆட்களும் நாங்க கதைக்கிறதும் இல்லை. அடுத்து எந்த விதமான ஒரு ஆதாயத்தையும் நாங்க இவ்வளவு காலமும் எங்களுடைய வாழ்க்கையிலேயே யார்கிட்டையுமே பெற்றுக்கொண்டதே இல்லை. அப்படின்னு இருக்கிற பட்சத்துல அப்ப ரோ எங்களை வச்சு செய்யறதை விட பேசாம ரோ எங்களை வாங்கி இருந்ததுன்னு சொன்னா நாங்களும் வந்தது உண்மையா எங்க தங்கச்சி தான் சொல்லி நாங்க போயிருப்போம் தானே. எதுக்கு நாங்க வீரவணக்க நிகழ்வு நடத்தணும்? அது முன்னுக்கு பின் முரணாத்தானே எல்லாமே இருக்கு. இல்ல அது பொதுப்படவே அது ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு, எங்கடாக்களுக்கு. இப்ப நாங்கள் ஏதாவது ஒன்றை செய்தோம்னு சொன்னால் அது ஸ்டைலாய போட்டுது ஒன்றி சொல்லிவினோம் ரோ எங்களுக்கு பிறத்தா இல்ல எங்களை ரோ இயக்குது, அல்லது நாங்கள் வந்து அவைகளுக்கு பின்னால் நிற்கிறோம்னு சொல்லிவினோம். நிறைய விடயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பேசி இருக்கிறீங்க. இதுல உங்களை பற்றின இன்றைக்கு இதுவரையும் வெளியில தெரியாத பல விடயங்களை நாங்கள் பேசி இருக்கிறோம். இங்க உள்ள டிசிசி அமைப்பு, அதாவது டென்மார்க் டிசிசி அமைப்பு உங்களுக்கு தொடர்ந்தும் தந்து கொண்டிருக்கிற தொல்லைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக உங்களுடைய கருத்துக்கள் இன்றைக்கு அமையும் என்று நம்புறேன். வேற சிறப்பா ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நான் இங்க இருக்கிற அதாவது சிந்திக்கிற தன்மை, அதாவது சிந்திக்கிற ஒரு நிலை உள்ள ஆட்கள் எல்லார்ட்டையுமே கேட்கிறேன். வந்து ஆங்கிலம் படிப்பிக்கிறதால ஈழம் கிடைக்காம போனது அப்படின்னு சொல்லி நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதைத்தான் இந்த டிசிசில உள்ள இந்த படிக்காத பாமரர்கள் சொல்லி கொண்டு வர்றாங்க. என்னன்னு சொன்னா கார்த்திக் ஆங்கில பாடசாலை நடத்தினதால எங்களுக்கு ஈழம் கிடைக்காம போயிட்டுது அப்படின்னு ஒரு கதையை பரப்பி கொண்டு வரையினோம். அப்ப ஒருவேளை நான் ஆங்கிலம் படிப்பிக்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு தனி ஈழம் கொடுத்திருப்பாங்களா அவங்க? இப்படி முட்டாள்தனமா கதைக்கிறதுக்கு முன்னுக்கு அதை யோசிக்கணும். ரெண்டாவது, இப்ப நான் பிள்ளைகளை எல்லாம் கூட்டி கொண்டு போய் ஏதாவது ஒரு தவறான அவர்களுக்கு ஏதாவது ஒரு தவறான பழக்கத்தை பழக்கி இருந்தேன் அப்படின்னு சொன்னா என்ன குறை சொல்றதுல நியாயம் இருக்கு. பிள்ளைகளை வந்து நான் ஆங்கிலம் படிப்பிச்சு அவையில கேம்பிரிட்ஜ் எக்ஸாம் எடுக்க வச்சு இந்த A லெவல் முடிச்சு போற பொழுது அவையில ஒரு பெருமதியான சர்டிபிகேட், அதுவும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இங்கிலாந்துல இருந்து கிடைக்கிற அந்த சர்டிபிகேட்டை வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புறேன். அப்படி இருக்கிற பொழுது இவங்க எங்கள குற்றம் சொல்றதுல எனக்கு அது சுத்தமா விளங்கல. ரெண்டாவது, மாவீரர் நாள் நடக்கிற நேரங்கள்ல நான் வேற ஏதாவது ஆட்களுக்கு அஞ்சலி செலுத்துறேன் நான் இல்ல, அல்லது ஏதாவது இப்ப ஆண்டு விழாவை தவிர நான் எந்த ஒரு விழாவுமே செய்யறது இல்லை எங்க பாடசாலையால. அடுத்தது நான் செய்யற பொழுது யாராவது பெற்றோர் சொல்லி இருக்கணுமா இப்ப நான் வந்து தங்கள்கிட்ட என்னட்ட பிள்ளைகளை படிக்க வர்ற ஆட்கள் இந்த விஷயங்களை தலையிடுறேன்? அப்படியும் இல்லை. அவைய இங்க வந்து படிக்கிறதுக்கான கட்டணம் செலுத்தி படிக்கிற பொழுது நான் எப்படியான விதிமுறைகளை எல்லாம் வச்சா பிள்ளைகள் நின்றுடுவாங்களே ஒழிய வரமாட்டாங்க. இங்க பிள்ளைகள் வர்றது படிக்கணும்ன்றதுக்காகத்தான் வர்றாங்க. படிப்பிக்கிறது, பிள்ளைகளை உருவாக்குறது, நல்ல பிள்ளைகளை உருவாக்கி கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை. டிசிப்ளின் அது ஸ்கூல் என்ற பொழுது அப்படியும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பிள்ளைகள் இந்த பழக்க வழக்கங்களும் முக்கியம். அப்ப அப்படியே என்னுடைய மாணவர்களை வந்து எப்பவுமே சொல்லுவேன், அதாவது வெல் பிஹேவ்டு அப்படின்னு சொல்லித்தான் எப்பவுமே இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியால சொல்லுவேன். ஏன்னா ஒரு கதிரையை எடுத்தா கூட தாங்கள் பாவிச்சபடியும் அந்த கதிரையை இருந்த இடத்துல திரும்பி வச்சுட்டு வர்ற பிள்ளைகளா தான் நான் உருவாக்கி விட்டுருக்கிறேனே ஒழிய
எந்த ஒரு எந்த ஒரு காலத்திலேயும் வந்து அவர்கள் வந்து என்னுடைய மாணவர்களை வந்து குறை சொன்னதே இல்லை. அந்த அளவுக்கு எந்த பிள்ளைகளும் வந்து வடிவாத்தான் நடந்துட்டு வருவேன் நம்ம எக்ஸாம்னு சொன்னா கூட போய். அப்படி ஒரு நல்ல பிள்ளைகளை உருவாக்கி தர்றதுல வந்து எனக்கு எனக்கு விளங்க இல்லை இந்த டிசிசி அமைப்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்னோட அது நான் நினைக்கிறேன் அவர்களும் பாடசாலைக்கு போய் படிச்சிருந்துச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு இதுக்கான அறிவு இருந்திருக்கும். அப்படி போகாதாக்கள் தானே இங்க கல்வி தந்தையா எல்லாமே இருக்கணும். அப்ப அதால அவைகளுக்கு புரிஞ்சு கொள்றது அவ்வளவா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் என்னன்னு சொன்னா, நீங்கள் மாவீரர் நாள்லயும் உங்களோட வானவில் பாடசாலையை படிப்பிக்கிற நீங்கள் அந்த நாள் கூட மாவீரர் நாள் நீங்க ஃப்ரீ விடுற இல்ல என்று சொல்லி ஒரு கருத்து வருது. அது உண்மையா? மாவீரர் நாள் நடக்கிறதுன்னு சொன்னா இப்ப ஒரே ஒருக்கா வந்து அதுவும் எப்படி எப்படி நடந்ததுன்னு சொன்னா மாவீரர் நாள் 12:30 மணிக்கு துவங்கினது. நான் காலமா 10ல இருந்து 11:30 மணி மட்டும் ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தேன். அதுவும் ஒரு முக்கியமான வகுப்பு, நான் எடுக்க வேண்டிய வகுப்பு. அது நான் முதல் நாள் எடுக்க கேட்கிற பொழுது பிள்ளைகளுக்கு வேலை அது இதுன்னு சொன்னதால அதுவும் 11:30க்கு பிறகு அவையில் வெளிக்கிட்டு போறதுக்கு நிறைய 15 நிமிஷத்துல போகக்கூடிய இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் நான் படிப்பிச்சேன். அப்ப 11 மணிக்கு வகுப்பு முடிஞ்சா 11:15 மாவீரர் நாள் மண்டபத்துக்குள்ள போயிருப்பேன். ரெண்டாவது இவியல் சொல்ற இந்த மாவீரர் நாள் என்று வகுப்பு நடத்தினா மாவீரர் நாள் என்றது இவியலுக்கே புரிஞ்சு கொள்ளாம 4 நாள் 5 நாள் நடத்தினோம். அதாவது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு நாள் நடத்தினோம். மாவீரர் நாள் என்றது ஒரு நாள் நடத்த வேண்டிய விஷயம். இது தங்களுக்கு கலர் காட்டுறதுக்காக 4-5 இடத்துல மாவீரர் நாள் செய்து கொண்டிருக்கிறோம். முதல் இந்த டிசிசி அமைப்பினர் வந்து இருந்து ஒரு இடத்துல கதைச்சு மாவீரனால எந்த நாள் செய்யறதுன்றத முடிவெடுத்து செய்ய சொல்லுவோங்க. அதுக்கு பிறகு என்னல படி வைக்கிறதுக்கு வரட்டும் இவியல் அதாவது மாணவர்கள் எல்லாம் மாவீரர் நாள் செய்யணும்னு சொல்ல வேணும். பாத்தீங்கன்னு சொன்னா அங்க நிக்கிறது எல்லாமே வயது போன ஆட்கள் தான் முழுக்க நிற்பினும். அப்ப மாணவர்களுக்கு சுயமா ஒன்றும் செய்ய தெரியாதுன்னு சொன்னா பிறகு அவையில மாணவர்களை தனியா செயல்பட விடுறீங்க. பெரியாக்கள் என்னன்னு செய்யலாமே எல்லாத்தையும் முதுகுக்கு பின்னுக்கு நின்று ஒரு விஷயத்த செய்யாம நீங்க மாணவர்கள் செய்யறேன்னா அவையில விட்டுட்டு நீங்க ஒதுங்கி போங்க. அவை செய்வேணும், செய்ய தெரியும் அவைக்கு. இவியலே குழப்ப நிலையில இருக்கிற பொழுது எங்கள்ல படி போடுறதுக்கு தயங்க மாட்டோம்ன்றது விளங்குது தானே எங்களுக்கு. நல்லது கார்த்திக், நீண்ட உரையாடல், பல உண்மைகள் இன்றைக்கு வெளிவந்திருக்குது. இது எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் இன்றைக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம். நன்றி கார்த்திக். மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.